உள்ளூரே வாழ்க. உள்ளூரு ஜோதியே வாழ்க. உள்ளம் நிறைந்தோனே வாழ்க. நீங்காதொருவனே வாழ்க. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. என்ன இயேசுவே, நான் தான் அஞ்சலி. என்ன உங்களுக்கு பிடிக்கும் தானே? அன்பின் அருட்பலியில் அகமே காணிக்கை அருளே அஞ்சலி. பாசபலியில் பகையெல்லாம் மறைய வெளிவேஷம் களைந்து நிஜ வாழ்வு மலர மலர் பாதம் படைத்தோம் அடையாள வடிவில். அருள்
வாழும் வாழ்வின் பொழுதெல்லாம் உமதாய் இதயத்தின் சுவாசம் இறையாட்சி பணிக்காய் அருள் வேண்டி வந்தோம் வாழ்வாகும் பலியில். லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 8 இறை சொற்றொடர்கள் 19 முதல் 21 முடிய. அக்காலத்தில் இயேசுவின் தாயும் சகோதரர்களும் இயேசுவிடம் வந்தார்கள். ஆனால் மக்கள் திரளாக இருந்த காரணத்தால் அவரை அணுக முடியவில்லை. உம் தாயும் சகோதரர்களும் உம்மை பார்க்க விரும்பி வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள். அவர் அவர்களை பார்த்து, இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகின்றவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ளவர்களே, ஒரு வித்தியாசமான காட்சியையும் செய்தியையும் நமக்கு இன்றைக்கு தருகிறது இந்த வாசிக்கப்பட்ட வாசகம். இயேசுவுடைய தாயும் சகோதரர்களும் இயேசுவிடம் வந்தார்கள். ஆனால் மக்கள் திரளாக இருந்த காரணத்தால் அவரை அணுக முடியவில்லை. எனவே உம் தாயும் சகோதரர்களும் உம்மை பார்க்க விரும்பி வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று இயேசுவுக்கு அறிவிக்கப்பட்டது என்று வாசிக்க கேட்டோம். இந்த காட்சியை 2 கோணங்களிலே அணுகலாம். இயேசுவின் கோணம் மற்றும் அன்னை மரியா மற்றும் சகோதரர்களின் கோணம். இயேசுவின் கோணத்திலிருந்து பார்த்தால் சொந்த தாயும் உறவினர்களும் வந்திருந்தும் கூட அவர்களை காண இயலாதபடி பெருந்திரளான மக்களுக்கு அவர் போதித்துக் கொண்டிருந்தார். தன் சொந்த குடும்பத்தினரை விட தந்தை இறைவன் தந்த பணிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார் என்பதை அறியலாம். அதனால இன்னைக்கு பணி வாழ்வில் பெற்றோர்கள் சகோதரர்கள் வேண்டாம் என்று யாரும் சொல்லவில்லை. ஆனால் எது முக்கியமானது என்று கேட்டால், பெற்றோரை அல்லது சகோதர சகோதரிகள் உறவினர்கள் நண்பர்களை விட எந்த பணிக்காக அழைக்கப்பட்டோமோ அந்த பணிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் இயேசு இங்கே வலியுறுத்துகிறார். இன்று நடக்கக்கூடிய அந்த சீடத்துவ பணி வாழ்வை பார்க்கிற வேளையிலே ஒரு சில பணியாளர்களை பார்த்தால் சந்தோஷமாகத்தான் இருக்கிறது. ஒரு சில பேரை பார்த்தால் நிச்சயமாக நான் தலைகுனிய வேண்டியிருக்கும். காரணம், அவருடைய நாட்டம் ஃபோக்கஸ் எல்லாமே கடவுள் எந்த பணிக்காக அழைத்தாரோ அதை விட்டுவிட்டு வேறு சில காரியங்களிலே தன்னுடைய ஃபோக்கஸுகளை வைக்கிற சமயத்திலே தான், அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற வேளையிலே தான் அர்ப்பணம் தியாகம் என்பதற்கு பல கேள்விகளை மக்கள் கேட்கிறார்கள். இதற்கு பதில் சொல்வது யார்? இரண்டாவது, அன்னை மரியாவின் கோணத்திலிருந்து பார்த்தால் பரபரப்பான இறை பணியில ஈடுபட்டிருந்த தம் மகனை பற்றி அந்த தாய் பெருமிதம் அடைந்திருப்பார், சந்தோஷப்பட்டிருப்பார். ஏமோ கடவுள் செய்தது சொல்றதா செய்துட்டு இருக்கிறார் அப்படின்னு. அத்தோடு அவரது பணிக்கு இடையூறு செய்யாமல் ஆவலோடு வெளியே காத்து கொண்டிருக்க முன் வந்தார். இது அன்னையின் எளிமையினையும் இறை தந்தைக்கு அவர் காட்டிய பணியையும் தமது மகனின் போதனை கேட்டுக்கொண்டிருந்த மக்கள் மீது அவர் கொண்ட பரிவையும் ஒரு சேர காட்டுகிறது. அன்னையினுடைய பெருந்தன்மை பார்த்தோமா? இன்னைக்கு நம்மளே பல பெற்றோர்களும் கூட அவருடைய காரியங்களுக்கு பணியாளர்கள் சீடர்கள் செல்லவில்லை என்று சொன்னால் என்ன திட்டுறாங்க தெரியுமா? எங்களை விட என்ன முக்கியம் வந்துட்டு என்று கூட சீடர்களை பணியாளர்களை திட்டுவது கூட என் காதாலை கேட்டிருக்கிறேன். நான் அவர்கள் செய்ய வேண்டிய பணிகளை செய்ய விடுவதில்லை. உறவினர்கள், பெற்றோர்கள், நண்பர்கள், இறை தந்தைக்கு எது விருப்பமோ அதை செய்வதில்தான் பணியாளருடைய பணி. அன்னையின் எளிமையை பார்த்தால் உரிமை கொண்டாடாமல் ஒதுங்கி நின்று கொண்டிருக்கின்ற காட்சி நமக்கும் தாழ்ச்சியையும்
பற்றிக்கொள்ள தன்மையும் நிறைய அன்மையும் கற்றுத்தரட்டும். இன்னைக்கு சாமியார் ஆன உடனே நான் நினைக்கிறேன், இன்னொரு மகன் சாமியார் ஆனமே, என் சித்திக்க பேரிக்க மோத்துக்க பேத்திக்க பேரன்தான், எங்கெல்லாம் முறையெல்லாம் சேர்க்க முடியும் அதுவரையும் கண்டுகொள்ளாதவர்கள் அந்த சமயத்தில் மட்டும் எங்கள் மாமனுக்கு மோனுக்கு மோளுக்கு மருமகனாக அவன் அப்படி என்று பல உறவுகளை சுட்டி காட்டி தங்களுக்கு சொந்தமாக்கி கொள்கிற ஒரு நிலையை பார்க்கும்போது அதுவும் சில சமயங்களில் வேதனையாகத்தான் இருக்கும். இந்த எண்ணங்களும் பார்வைகளும் மாற்றப்பட்டால் சந்தோஷம். இன்றைக்கு திருச்சபை புனித பியோவை கொண்டாடுகிறது. அதே வேளையில் சர்வதேச சைகை மொழி தினத்தையும் கொண்டாடுகிறோம். 7 ஆண்டுகள் குருத்துவ கல்வியின் பின்னர் 1910ஆம் ஆண்டு பேராயர் பவுலோ ஸ்னோசி பியோவுக்கு குருத்துவ அருள்பொழிவு செய்தார். இவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுபட்ட சுரூபத்தின் முன்பாக அடிக்கடி இறைவேண்டல் செய்கின்ற வழக்கம் கொண்டிருந்தார். சிறிது காலம் குருவாக பணியாற்ற பின்பு உடல் நலம் குன்றிய காரணத்தால் குடும்பத்தோடு வசிப்பதற்காக வாழ்வதற்காக இவர் வீட்டுக்கு அனுப்பப்பட்டார். 1916 செப்டம்பர் 4ஆம் நாள் மீண்டும் குருத்துவ பணிக்கு அழைக்கப்பட்டார். 1917ஆம் ஆண்டு இவர் 1ஆம் உலகப் போரில் காயமடைந்த வீரர்களுக்கு சேவை செய்ய அனுப்பப்பட்டார். அப்போது உடல் நலம் குன்றி பல மாதங்கள் மருத்துவமனையில் இருந்தார். உடல்நலம் தேறியதும் மக்கள் பலருக்கும் ஆன்மீக இயக்குநராக செயல்பட்டார். ஒவ்வொரு நாளும் 10 முதல் 12 மணி நேரம் பாவ மன்னிப்புக்கான ஒப்புரவு அனுஷ்டானத்தையும் இவர் வழங்கி வந்தார். இவர் உடல் நலமின்றி துன்புற்ற வேளையில் இயேசுவின் திருப்பாடுகள் அதிகமாக தியானம் செய்தார். இயேசு கிறிஸ்துவின் வேதனைகளுக்கு ஆறுதல் அளிக்கின்ற விதத்திலும் உலக மக்களின் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் பியோ தனது வேதனைகளை இயேசுநாதருக்கு ஒப்புக் கொடுத்தார். பியோ மக்களை கடவுளுக்கு நெருக்கமானவர்களாக மாற்ற பெரிதும் முயற்சி செய்தார். மக்களின் உள்ளங்களை அறியும் திறன் பெற்றிருந்த இவரிடம் பலரும் ஆன்மீக ஆலோசனை கேட்க திரண்டு வந்தார்களாம். இவருக்கு திருக்காயம் வரம் பெற்றவர் என்ற ஒரு முத்திரையும் இவருக்கு கொடுக்கப்பட்டது. இது இவருக்கு புகழை தேடி தந்தாலும் அந்த காயங்கள் இவரது வேதனை அதிகரிப்பதாகவே இருந்தன. இவரது நிழற்படங்கள் பலவும் இவரது காயங்களிலிருந்து வடிந்த இரத்தத்தின் பதிவுகளை காண்பிக்கின்றன. 1968 பியோ இறந்தபோது அவரது காயங்கள் அனைத்தும் சுவடின்றி மறைந்து விட்டன. அன்புக்குரியவர்களே, நம்முடைய பணி வாழ்விலே வருகின்ற அத்தனை காயங்களையும் இறை தந்தைக்கு ஒப்படைப்பும். நிச்சயமாக நம்முடைய வாழ்வு பணியும் சிறந்தோங்கும். ஆமேன். மன்றாடுவோமாக. இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிற அனைவரையும் உமது தாயாக சகோதர சகோதரிகளாக ஏற்றுக்கொண்ட ஆண்டவரை உம்மை போற்றுகிறோம். உமது தாய் உம்மை காண விரும்பி வெளியே பொறுமையோடு நின்று கொண்டிருந்த பெருந்தன்மைக்காக உம்மை போற்றுகிறோம். அந்த அன்னையிடம் விளங்கிய தாழ்ச்சி, எளிமை, பெருந்தன்மை, பற்றி கொள்ளா பாசம் போன்ற அனைத்து நற்பண்புகளையும் எங்களுக்கும் தாரும். அதே வேளையில் இன்று நாங்கள் கொண்டாடுகிற சைகை மொழியினர் இவர்களையும் இவருடைய உடலையும் உள்ளத்தையும் இவருடைய பணிகளை நிறைவோடு ஆசீர்வதித்து காத்தருளும். ஆண்டவரே, ஆமேன். நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும்.
வல்லவரே நலமே எமக்கு தாருமையா. நம்பிக்கையாலே நலம் பெற்றோர் வையத்துள் பலருண்டு. அந்த நல்லுணர்வாலே நாடி வந்தோம் நாலனுன் பாதத்திலே. நம்பிக்கையாலே நலம் பெற்றோர் வையத்துள் பலருண்டு. அந்த நல்லுணர்வாலே நாடி வந்தோம் நாதனுன் பாதத்திலே. தீய சக்தியால் ஆட்பட்டோர் நம்பிக்கையாலே நலம் பெற்றார். இரத்தப் போக்கினால் வருந்தியோர் நம்பிக்கையாலே நலம் பெற்றார். வலிப்பு நோயினால் துன்புற்றோர் நம்பிக்கையாலே நலம் பெற்றார். தொழுநோய் பாதித்து புறம்பானோர் நம்பிக்கையாலே நலம் பெற்றார். நாங்களும் உம்மையே நம்பி வந்தோம் நலமே காணச் செய்யுமையா. நாங்களும் உம்மையே நம்பி வந்தோம் நலமே காணச் செய்யுமையா. நல்லவரே வல்லவரே நலமே எமக்கு தாருமையா. நல்லவரே வல்லவரே நலமே எமக்கு தாருமையா. நம்பிக்கையாலே நலம் பெற்றோர் வையத்துள் பலருண்டு. அந்த நல்லுணர்வாலே நாடி வந்தோம் நாதனுன் பாதத்திலே. நம்பிக்கையாலே நலம் பெற்றோர் வையத்துள் பலருண்டு. அந்த நல்லுணர்வாலே நாடி வந்தோம் நாதனுன் பாதத்திலே. நம்பிக்கையாலே 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 மாண்புயரிவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக.
இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோ. இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா ஆஹா 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 லல்லல்லா. இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். புனிதர்கள் மனிதர் மாதிரியாம், அவர் புவி வாழ்வு சரித்திர சாதனையாம். கடவுளின் விருப்பம் ஏற்றவராம், தம் கடமை பிறர் பணி என்றவராம். துணிந்து ஏற்றார் நம் புனிதர், அதை பணிந்து ஏற்கும் நம் சபையோ. துணிந்து ஏற்றார் நம் புனிதர், அதை பணிந்து ஏற்கும் நம் சபையோ. நாம் தேசத்தில் நேசத்தின் சாட்சிகளாம், நம் தேடல்கள் இறைமையின் காட்சிகளாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா ஆஹா 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 லல்லல்லா.
தாய் போல் இதயம் தனில் கொண்டு நம்மை தயவாய் காக்கும் அன்பு புனிதர். தீமைகள் எதுவும் நம்மை தொடரா நம் தூயவர் வழிதனை தினம் தொடர்ந்தால் வாழும் வாழ்வு பிறர்க்கின்றே என வாழ்வோர் வாழ்வில் இறப்பில்லை. வாழும் வாழ்வு பிறர்க்கின்றே என வாழ்வோர் வாழ்வில் இறப்பில்லை. இங்கு வாழ்ந்திடும் நாம் எல்லாம் இறை கரங்கள், நம்மை வாழ்த்திடும் இறைவனின் அருள் வரங்கள். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா ஆஹா 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 லல்லல்லா. இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். புனிதரை புகழ்வோம் நாம். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.